பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே பொன்னி வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் இன்னும் நான் 90 நாளையில் என் மேலே தப்பே இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கான்ற உண்மையவும் கண்டுபிடிப்பேன். அப்படி என்னால் இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரியே நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன். அப்புறம் யார் நினச்சாலும் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு பிரீத்தி, சுந்தர், பவானின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் கண் கலங்கி போய் நிற்கிறாரு சக்தி. நாம் எப்படியாவது இங்கே பொன்னியோட மனசை மாற்றிடலாம், மறுபடியும் என் கூட பொன்னி சந்தோஷமாக சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா இந்த சுந்தர் மாமா வேற தேவையில்லாமல் ஏதேதோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காரு. பொன்னி எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லிட்டு பொன்னிக்கு எதிராக எதென்னவோ செஞ்சிட்டு இருக்காரு. இந்த பொன்னியும் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்பட்டு இருக்காரு சக்தி. பொன்னி உடனே அங்கே மேலே தனக்குன்னு இருக்கிற அந்த ரூமில் போய் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, பாத்தியாம்மா இந்த வீட்டுக்கு மருமக அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் என்னை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும், நான் தான் எல்லா தப்பையும் செஞ்சுருப்பேன்னுட்டு இந்த சுந்தரண்ணை மட்டும் இல்லாமல் என் அத்தை, இங்கே பவானி அக்கான்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. இந்த பிரீத்தி என்னடானா ஏன் வீட்டுக்காரர் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசையில் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. ஆனால் அவளை பற்றி எந்த உண்மையும் தெரிஞ்சுக்காம இப்படி என் மேலே தான் தப்பு இருக்குன்னுட்டு என்னை அனுப்பணும்னு நினைக்கிறாங்கம்மா. நீ மட்டும் என் கூட இருந்திருந்தா எனக்கு எவ்வளோ பக்கபலமாக இருந்திருக்கும். இப்போ துணைக்குன்னு எனக்கு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த உண்மையை கண்டுபிடிக்க போகிறனோ எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அவங்க அம்மாக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்க மாதிரி நினச்சி எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க பொன்னி. அது மட்டும் இல்லாமல் நீ தாம்மா இனி எனக்கு பக்கபலமாக இருக்கணும். சீக்கிரமாகவே இந்த வீட்டில் நினைக்கிறவங்க எல்லாம் நினைக்கிறது எல்லாமே தப்பு, என் மேலே எந்த தப்புமே இல்லை. இந்த பிரீத்தி எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, இல்லை இந்த பிரச்சனைக்கு பின்னாடி உண்மையாகவே சுந்தர் தான் இருக்காரா அப்படின்ற உண்மையை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் என் மேலே தப்பே இல்லைன்னு ஜெயாத்தை புரிஞ்சுப்பாங்க. என் மேலே இருக்கிற கோவமும் அவங்களுக்கு குறையும். என் வீட்டுக்காரர் சக்தியும் பேச வேண்டிய இடத்துல பேசி எனக்கு சப்போர்ட்டாக இருக்காமல் இருக்க போய் தான் எல்லாருமே என்னை சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கண் கலங்கி அழுதுகிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க இங்கே பொன்னியும். இது எல்லாத்தையுமே வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்காரு சந்திரசேகர். பொன்னி மனசில் இவ்வளோ யோசனை பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் ஜெயாவாக இருக்கட்டும், பவானி, சுந்தர்னு எல்லாருமே இவ மேலே போய் தப்பு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு என்னெல்லாம் செய்கிறாங்க. இந்த சுந்தர் ஒருபடி மேலே போய் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டே ஆகணும்னு எவ்வளோ அடம்பிடிச்சாரு. ஆனால் பொன்னி பாவம் எந்த தப்புமே செய்ய அவளுக்கு தெரியாது. இந்த உண்மை எனக்கு தெரியும். சீக்கிரமாகவே பொன்னி உண்மையை நிரூபிச்சுட்டு என் பையன் சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்கே சந்திரசேகர் சக்திக்கு மட்டும் இல்லாமல் பொன்னிக்கும் ஆறுதல் சொல்கிறதுக்காக அந்த ரூமுக்கு போகிறாரு. சந்திரசேகர் வரதை பார்த்த பொன்னியும், என்னாச்சு மாமா, உங்களுக்கு காஃபி ஏதாவது போட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே சந்திரசேகர் கண் கலங்கிக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பொன்னி, இங்கே வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது என்னால் தாங்கவே முடியல. உன்னுடைய நல்ல மனசு என்னன்னு எனக்கும் தெரியும், சக்திக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது உன் அத்தையாக இருக்கட்டும், பவானியாக இருக்கட்டும், இந்த சுந்தரா இருக்கட்டும், உன்னை புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் செய்கிறாங்களே நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. நீ என்றைக்குமே சக்தியை பிரிஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகவே கூடாதுமா. என்னோட மருமகளா என் மகனுக்கு ஒரு நல்ல மனைவியாக இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன். உனக்கு எந்த உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளு பொன்னி, உனக்கு உதவி செய்ய நான் தயாராக இருக்கேன். உன் மேலே தப்பே இல்லைன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே சக்தி உதவலைனாலும் நான் உனக்கு உதவியாக இருப்பேம்மா. ஏன்னா நீ என்னோட மருமக அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பொன்னியும், யாருடைய உதவியும் எனக்கு வேண்டவே வேண்டாமாம்மா. கண்டிப்பாக என்னால் முயற்சி செஞ்சு இங்கே இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கான்ற உண்மையை என்னாலேயே கண்டுபிடிக்க முடியும். என்னுடைய வீட்டுக்காரரே என்னை நம்பாமல் எல்லா விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் தயங்கி நிற்கும்போது உங்களை மட்டும் நான் நம்ப முடியுமா, இல்லை இந்த வீட்டில் உள்ளவங்களை மட்டும் நம்ப முடியுமா? எதுவுமே வேண்டாம். யாருடைய உதவியும் இல்லாமல் என்னால் என் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிக்க முடியுமாம்மா. நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க மாமா. உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வேணும் இல்லை காஃபி வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி. அதுக்கு சந்திரசேகரும், பரவாயில்லம்மா பொன்னி, உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உன்னை சுற்றி இருந்தாலும் எங்கள் மேலே இருக்க பாசமும் அன்பும் குறையாமல் எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டு இவ்வளோ பொறுமையாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உன் மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குமா. கண்டிப்பாக நீ உண்மையை கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு சந்திரசேகர். இங்கே பொன்னி படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் பார்க்கும்போது சக்திக்கு என்ன பண்ணனே தெரியல. எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும், பொன்னி மேலே தப்பு இல்லை நிரூபிக்கணும், ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு தன்னுடைய ரூமில் உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்காரு. வீட்டில் உள்ள எல்லாருமே பொன்னி மேலே ரொம்பவே கோவமாக இருக்கிறதால பிரீத்தி ரொம்பவே
சந்தோஷமா இருக்காங்க. எப்படியும் இந்த பொண்ணி 90 நாளைக்குள்ள உண்மையை கண்டுபிடிக்க போறதே இல்ல, தான் மேல தப்பு இல்ல நிரூபிக்க போறதும் இல்ல. சீக்கிரமாவே இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான்னா, நாம என்ன திட்டம் போட்டு இந்த வீட்டுக்கு வந்தோமோ அதை நம்ம எப்படியாவது நிறைவேத்துற மாதிரி சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம். இங்க பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா இங்க உடனே ஜெயா ஆண்டியும் எனக்கும் சக்திக்கும் கண்டிப்பா கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. இங்க சக்தியோட மனசையும் மாத்தி என்னை ஏத்துக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இங்க பிரீத்தியோட அப்பா பிரீத்திக்கு ஃபோன் பண்றாங்க. இங்க பிரீத்தியும் என்னாச்சுன்னு தெரியல, அப்பா எதுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்றாங்க. அங்க பிரீத்தியோட அப்பாவும் பிரீத்தி கிட்ட, என்ன பிரீத்தி சாப்பிட்டியா? ஆமா, அந்த பொண்ணு உண்மையை கண்டுபிடிச்சாலா இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு பிரீத்தியும் சிரிச்சுக்கிட்டே, அவ எப்படிப்பா கண்டுபிடிப்பா, அவளால என்னைக்கும் அந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா தப்பு செஞ்சதே அவதானே. என்னதான் இந்த வீட்டில் இருக்க சந்திரசேகர் சக்தின்னு எல்லாருமே பொன்னிக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் இப்ப வரைக்கும் அவ பொய் சொல்லிட்டு தான்ப்பா இருக்கா. சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழணும், இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு தான் என்னென்னவோ அவ சொல்றாளே தவிர்த்து உண்மை என்னன்னு எவளால எப்படிப்பா கண்டுபிடிக்க முடியும். அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து என் கல்யாணத்தை நிறுத்தி தேவையில்லாம என்னையும் சக்தியவும் பிரிச்சது இந்த பொன்னி தான். அதனால அவ மேலதான்ப்பா எல்லா தப்பும் இருக்கு. சீக்கிரமாவே அவ வீட்டை விட்டு வெளியில போக போறா. இங்க சுந்தரனை பெரிய ஒரு திட்டத்தெல்லாம் போட்டு இங்க 90 நாளைக்குள்ள இந்த பொன்னியால உண்மையை கண்டுபிடிக்க முடியலன்னா அவ வீட்டை விட்டு வெளியில போறது மட்டும் இல்லாம சக்திக்கும் அவளுக்கும் இடையில எந்த ஒரு உறவும் கிடையாதுன்னுட்டு விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்தெல்லாம் போட சொல்லிட்டாருப்பா. அதனால பொன்னி சீக்கிரமாவே இந்த உண்மையை கண்டுபிடிக்காம வீட்டை விட்டு வெளியில போக தான் போறா. நாம நினைச்ச மாதிரி நான் இங்க சக்தி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழ தான் போறேன். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட இங்க பிரீத்தியோட அப்பாவும், நீ நினைக்கிறதெல்லாம் நடந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான், ஆனாலும் இந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் உஷாராவே இருமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே பிரீத்தியும், தெரியும்பா, இந்த பொண்ணியை எந்த விஷயத்துலையும் நம்பவே கூடாதுன்னுட்டு அதான் பொன்னி நம்மளுக்கு புரிய வச்சுட்டால. இனி அந்த பொண்ணியை நான் எதுலேயும் நம்ப போறதே இல்லை. என்னையும் சக்தியவும் பிரிச்சது மட்டும் இல்லாமல் என்கிட்டயே எவ்வளோ நல்லவ மாதிரிலாம் பேசினால. இந்த பொன்னி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் பொன்னியோட எல்லா உண்மையுமே எனக்கு தெரிய வந்ததுப்பா. இனி யார் சொன்னாலும் பொன்னியை நான் நம்பவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொன்னி எப்படியும் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க அப்படின்ற சந்தோஷத்தெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே சுந்தர் சிவானியை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. இங்கே பவானி ரூமில் இருக்காங்க. அந்த சமயம் சுந்தரோட மொபைல் அங்கே ரூமில் இருக்குது. சுந்தரோட மொபைலுக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே பவானியும் யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க. அங்கே சுந்தருக்கு தெரிஞ்ச பொண்ணு சுந்தருக்கு ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாமல், என்ன சார், என்னை எப்பயுமே பார்க்க வரேன்னு சொல்லிட்டு பார்க்க வருவீங்க, இன்னைக்கு வருவீங்களா வரமாட்டீங்களா, எனக்கு வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்ப சொன்னீங்க. நானும் அனுப்புனேன், ஆனால் எந்த பதிலுமே இல்லையே. நான் உங்களை பார்த்தே ஆகணும், ஏன்னா என்கிட்ட நீங்கள் நிறைய பணமும் வாங்கியிருக்கீங்க, என்னையே நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க நிறைய விஷயத்தில். அப்படி இருக்கும்போது உங்களை பற்றின உண்மையை நான் வெளியில் சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். உங்களால் எனக்கும் நிறைய வேலைகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது இங்கே பவானிக்கு என்னவோ சரியாக தெரியல. என் வீட்டுக்காரர் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காரு போல. இங்கே சக்தியோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற என் வீட்டுக்காரர் சக்திக்கு தெரியாமல் இங்கே வெளியில் ஏதோ தப்பான வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் என்னன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அந்த ஃபோனையும் வச்சிடுறாங்க பவானி. உடனே பவானி யோசிக்கிறாங்க, இங்கே நம்ம வீட்டுக்காரர் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்கோம், அவர் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னுட்டு நம்பி தான் நம்ம இங்கே ஆஃபீஸில் வேலையெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ வரைக்கும் அம்மாவும் என் வீட்டுக்காரரும் ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு பேசுனதுலேருந்து இங்கே சுந்தர் மேலே எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்கே. ஏதோ வெளியில் தப்பு பண்ணிட்டு இருக்காரு போல் நமக்கு தெரியாமல், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சுந்தரோட ஃபோனாக இருக்கட்டும், மற்றபடி அவர் வச்சுருந்த ஃபைல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எடுத்து ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா, இல்லை சுந்தர் நல்லவரா, இல்லை ஏதாவது தப்பு பண்ணுறாரான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இத்தனை நாள் என் வீட்டுக்காரர் செய்கிறது எல்லாமே சரி அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன், ஆனால் இனியும் அப்படி நினைக்கக்கூடாது, ஏன்னா அந்த பொண்ணு பேசுனதும் சரியில்லை, இவர் அங்கே வெளியில் ஏதோ செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்ஸாக இருக்கட்டும், அவருடைய மொபைலாக இருக்கட்டும், அவரோட அங்கே இருக்கிற பீரோவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எடுத்து ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பவானி. அந்த சமயம் பீரோவில் ஒரு ஃபைல் இருக்குது. அதை இப்போ வரைக்கும் நான் எடுத்து பார்த்ததே இல்லை, ஏதோ ஆஃபீஸ் ஃபைலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ளே இங்கே நம்ம சுந்தரும் நிறைய பெண்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்த பவானி அதிர்ச்சி அடைகிறாங்க. இத்தனை நாள் இந்த ஃபைல் இங்கே தான் இருந்தது, இவர் மேலே உள்ள நம்பிக்கையில் நான் இதை எடுத்து கூட பார்த்ததில்லை, ஆனால் எவ்வளோ
தைரியமாக இதுக்குள்ளேயே இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காரு. அப்போ என் வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரியான எல்லார்கிட்டையும் இவ்வளோ நெருக்கமாக பழகிட்டு தான் இருக்காரா? அப்போ என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லி உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. இத்தனை நாள் ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு சொல்லி வெளியில் அடிக்கடி கிளம்பி போனதெல்லாம் இவங்களெல்லாம் பார்க்க போயிருக்காரு. இப்படி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்காக தான் போயிருக்காரோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே இங்கே சுந்தர் மேலே கோவம் வருது. தன்னை வந்து ஏமாத்திட்டாரே அப்படின்னு இங்கே பவானியால் தாங்கிக்கவே முடியல. சுந்தர் மேலே ரொம்பவே கோவமாக இருந்த பவானி அவருடைய லேப்டாப்பெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் இங்கே சுந்தருடைய லேப்டாப்பில் ஒரு வீடியோவை வந்து சேவ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவை அவங்க திறந்து பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க பவானி. அது வேறு எந்த வீடியோவும் இல்லை, நம்ம சக்தி பிரீத்தியோட அந்த கல்யாண வீடியோ தான். அதை பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த வீடியோவில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ அன்னைக்கு பிரீத்தி போட்டு காமிச்ச வீடியோவில் பாதி தானே இருந்தது. அதை பார்த்த உடனே இந்த பொன்னி மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பொன்னியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சோம். ஆனால் அங்கே நடிக்க வந்த 2 பேரும் முதல்ல என் வீட்டுக்காரர்கிட்டையும் உஷா கிட்டேயும் தானே போய் பேசியிருக்காங்க. அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்ததே என் வீட்டுக்காரர் தான். அப்படி இருக்கும்போது பொன்னி மேலே எப்படி தப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது? இது முழு வீடியோ. இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் உண்மை என்னன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. சக்தியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பொய் சொல்லி அந்த 2 ஆர்டிஸ்ட்டையும் கூட்டிகிட்டு வந்ததே என் வீட்டுக்காரர். ஆனால் இங்கே பொய் சொல்ல வச்சது பொன்னின்னு நினச்சி தான் நம்ம பொன்னி மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பொன்னியை நம்பாமல் என்னென்னவோ பேசணும், அவமானப்படுத்தணும், ஏளனமாக பேசி பொன்னி அந்த கோவத்தில் தான் ரூமில் கூட தங்காமல் மாடியில் இப்போ இருக்கிறா. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே பின்னாடி இருந்தது என்னுடைய வீட்டுக்காரர். இப்போ இந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இங்கே எனக்கு இன்னுமே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி எதுக்காக என் வீட்டுக்காரர் செய்யணும்? என் தம்பியோட கல்யாணத்தை எதுக்காக இவர் நிப்பாட்டணும்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணேன். இங்கே பவானியும் இந்த விஷயத்த கண்டிப்பாக நம்ம அம்மா கிட்ட சொல்லணும். ஏன்னா அம்மா தான் சுந்தர் மேலே ரொம்பவே நம்பிக்கையாக இருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோஸ்ன்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே காட்டுறாங்க. இதை பார்த்து ஜெயா மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சுந்தர் இப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு இங்கே சுந்தரோடைய எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரிய வருது. ஒரு பக்கம் பவானியோட வாழ்க்கை, இன்னொரு பக்கம் இங்கே சக்தியோட வாழ்க்கை, 2 பேரோட வாழ்க்கையிலையும் இந்த சுந்தர் இப்படி விளையாண்டுருக்காரே, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காரு. இங்கே பவானியோட வாழ்க்கையில் இங்கே பவானியை ஏமாத்துற மாதிரி வெளியில் நிறைய பேர் கூட இவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்காரு. இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் மாப்பிள்ளை ரொம்ப பொறுப்பாக இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இந்த ஆஃபீஸ் பொறுப்பு எல்லாத்தையுமே அவர்கிட்ட வேற ஒப்படைச்சேனே அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே பார்த்து கண்கலங்கி போய் உட்காந்துருக்காங்க ஜெயா. அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை வந்து மறைக்கிறதுக்காக மாப்பிள்ளை என்னெல்லாம் சொன்னார். ஆனால் இங்கே சக்தியோட கல்யாணம் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்ததே சுந்தர் மாப்பிள்ளை தான். இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா ஜெயாவால் தாங்கிக்கவே முடியல. சுந்தர் முதல்ல வீட்டுக்கு வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறம் நான் முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திரசேகர், பாத்தியா மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். பொன்னியோட அருமை தெரியாமல் அவளை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன். இப்போ அவர் சக்தியோட வாழ்க்கையை மட்டும் இல்லை, இங்கே நம்ம பொண்ணு வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருக்காரு. இப்போ என்ன முடிவெடுக்க போகிற ஜெயா? இனியாவது யோசனை பண்ணி சரியான முடிவெடு அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே சுந்தர் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. இங்கே சிவானியை ஸ்கூலில் விட்டுட்டு எப்பயும் போல் ரொம்பவே சந்தோஷமாக சுந்தர் வீட்டுக்கு வர வீட்டில் உள்ள எல்லாருமே சுந்தரையே பார்த்துட்ருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் என்ன பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு, பவானி எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு வைக்கிறியா அப்படின்னு சொல்ல, உடனே ஜெயா சுந்தர்கிட்ட ரொம்பவே கோவமா, என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை? இவ்வளோ பொய் சொல்லி குடும்பத்தையே ஏமாத்திருக்கீங்க. என் பையன் கல்யாணம் நிற்கிறதுக்கு காரணம் பொன்னியா? நீங்கள் தானே? அந்த 2 பேரையும் நடிக்க கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் பொய் சொல்லி என் பையனோட கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இப்போ வரைக்கும் பொன்னி மேலே தான் தப்பு இருக்குன்னு பொன்னியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப என்னெல்லாம் பேசியிருக்கீங்க, எவ்வளோ நடிச்சிருக்கீங்க. உங்களை போய் நம்பினேன் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே கூடாது. என் பொண்ணை ஏமாற்றி என்னை ஏமாற்றி இங்கே பாருங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு இந்த ஃபோட்டோ மூலமாக தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவையும் வீடியோ ஆதாரத்தையும் இங்கே எல்லாருமே இங்கே சுந்தர்கிட்ட காட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன். எந்த விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சினோம், பவானி மூலமாகவே தெரிய வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அழுதுகிட்டே பவானி கிட்ட, என்னை மன்னிச்சிரு பவானி, நான் இப்படி செய்யணும்னு நினைக்கவே இல்லை, ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன், அதுக்காக நீ கோவப்படாத, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு உடனே இங்கே சக்தியும், மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனமாமா? செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு பொன்னி மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி என்ன பேச்சு பேசுனீங்க, இப்போ நீங்கள் அழுதா மட்டும் நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா பாத்தியா உன் மாப்பிள்ளை என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்காருன்ட்டு, இனி இவரை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லும்போது, உடனே பவானி, இனி இந்த சுந்தர நம்ப நானும் தயாராக இல்லை, இவர் கூட வாழ்கிறத விட நான் அம்மா கூட இதே வீட்டில் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்க இங்கே சுந்தரை பார்த்து, முதல்ல வெளியில் போ, உன்னை நான் இனி நம்பவே மாட்டேன் அப்படின்னு பவானி சொல்லிடுறாங்க. இந்த வீடியோ ஆதாரத்தின் மூலமாக சுந்தர் மேலே தான் தப்பு இருக்குன்னு வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் மட்டும் இல்லாமல் பிரீத்தியும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் பிரீத்திக்கு தெரியும்
தெரியுது இந்த பொன்னி மேல எந்த தப்புமே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுந்தரனன் தான். என்கிட்ட எவ்வளோ நல்லவர் மாதிரி பேசினாரு. ஆனா சுந்தரனை இப்படியெல்லாம் பண்ணி என் கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி கடுப்பாகிறாங்க. தப்பே செய்யாத பொன்னிய இவங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவ தான் தப்பு செஞ்சா நானும் நினைச்சிட்டேனேன்னு சொல்லி பிரீத்தி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க.